ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 4 கட்ட தேர்தல்கள் முடிந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அப்படியே இன்னும் ஒரு 2 வாரம் ஓடிடுச்சுன்னா இந்தியாவுடைய தேர்தல் திருவிழா நிறைவடைந்துவிடும். பட் ஒரு பாதிக்கு மேலே தாண்டி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மமதா பானர்ஜி அவர்கள் பேசுகிறாங்க. 300க்கும் மேற்பட்ட இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்ற போது பிஜேபி 200 கூட தாண்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு எங்கப்பா 400 பார்லாம் சொல்லலை, 400 அப்படிங்கிறத அவர் சொல்லலையே அப்படின்னு சில பேர் விமர்சிக்கிறத பார்த்தோ என்னவோ தெரியல. அவர் மீண்டும் வந்து நாங்கள் 400 சீட்டுகளை கைப்பற்றுவோம். அமித்ஷா அவர்கள் சொல்கிறார், தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகுது, காங்கிரஸை விட நாங்கள் இந்த வாட்டி பெட்டராக தென்னிந்தியாவில் சீட்டுகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு சீட்டு கணக்கு வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஜூன் 4ஆம் தேதி இதில் எந்த கணக்கு பலிக்க போகிறது, எந்த கணக்கு சரியாக வரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகின்றோம். நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு இனியன் ராபர்ட், பாஜகவின் சார்பில் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களும், அதே போல திமுகவின் சார்பில் டாக்டர் சஃபி சுலைமான் அவர்களும் இணைகின்றார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு ராபர்ட் அவர்கள்ட்ட தொடங்கலான்னு, 300ன்ற இந்த புது கான்ஃபிடன்ஸ், இந்த புது நம்பர் இத்தனை 4 ஃபேஸ் எலெக்ஷனில் உங்கள் கட்சியில இருந்தோ கூட்டணிகள் இருந்தோ யாருமே சொல்லலை, திடீர்னு இப்போ சொல்ல காரணம் என்ன? இல்லை, உங்களுக்கு ஒரு 3 ஃபேஸ் தாண்டதுக்கு பிறகு தான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வருது. தலைவர் ராகுல் காந்திக்கும் உறுதியாக வந்திருக்கு. அவர் பேசும்போது நீங்கள் அவருடைய டோன் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப சர்காஸ்டிக்காக பேசுறாரு. ரொம்ப சீரியஸாக டைட்டாக இருந்ததை தாண்டி இப்போ நாங்கள் சர்காஸ்டிக்காக பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். சர்காஸ்டிக்காக பேசின பிஜேபி வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசிட்டு இருக்காங்க. இந்த சேஞ்ச் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ என்ன தெரியுதுன்னா, களம் வந்து பிஜேபிக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்கிறது, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மாறிட்டு இருக்கின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ள வந்திருக்கு. அது இன்னொரு காரணம் இருக்கு. இது எப்படி களத்துல நீங்க போறத வச்சா, மக்கள் பேசுறத வச்சா, இல்ல ஓட்டு நமக்கு ஆதரவா விழுந்திருக்கு அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இது ஆன் வாட் பேசிஸ்? இல்ல, உங்களுக்கு லீடர்ஸோட ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ கண்டிப்பா வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தகவல் போகும், கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, லோக்கல்ல கிரவுண்ட் லெவல்ல பூத் லெவல்ல இருந்து தகவல் போகும், யார் எந்த மாதிரியான ஸ்விங் இருக்குன்னு போகும். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கும் அதுக்கான டேட்டாஸ் வரதான் செய்யும். அதன் அடிப்படையில் லாஸ்ட் டைம் 2014 2019 இருந்த மாதிரியான ஒரு ஸ்விங் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல. இந்த முறை பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லைன்றது கிரவுண்ட் ரிப்போர்ட் வந்து தலைவர்களுக்கு போகும், நிச்சயமா தலைவர்கள் போகும். அதுவும் கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள், மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள்லாம் ரிப்போர்ட்ஸ் ஈஸியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை வச்சு நாங்கள் ஒரு இதுக்கு வந்துடும், ஒரு முடிவுக்கு வந்துடும் நாங்கள். அண்ட் ரெண்டாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் 2019 பிஜேபி வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 38%, 37.9 சம்திங் வாங்கியிருந்தாங்க. 38 வச்சுப்போம். ரிமைனிங் வந்து 62% இருக்கு. 62%மே வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாதவங்க. அந்த 62% பிரிஞ்சு இருக்கு சார். இப்போ ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கடந்த தேர்தலில் நிறைய தொகுதிகள் 50% மேலே ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஆனாலும் நீங்க பல தொகுதிகள் காட்ட முடியும். 44 வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் 60% ஓட்டு வந்து 54% ஓட்டு வெளியே இருக்கேன்னு கேட்க முடியும். பட் அது எல்லாமே பிரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதனால தான் திமுக ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டில்ங்கிற கேசியங்கள், யூகங்கள், ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாமே வருது. சேம் அப்ளைஸ் டு பிஜேபி. இல்ல, நீங்க இந்த 62 மொத்தமா இந்தியா கூட்டணி வருது நான் சொல்லவே இல்லை. 62 நிறைய ஃபிராக்ஷன்ஸ் உடையுது. பட் ஆனா அந்த 38 இன்னைக்கு அப்படியே இருக்கான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா 38 நீங்க இருக்காது. 38 குறையும், நிச்சயமா குறைஞ்சிருக்கும்ன்றாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இயற்கையா எல்லா கட்சிக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதன் அடிப்படையில் 38 என்பது இன்னைக்கு 30 இருக்கலாம் நாங்க எதிர்பார்க்கிறோம். 30ல இருந்து 25 இருக்கலாம். சோ அந்த அடிப்படையில் இந்த பக்கத்துல அந்த ஸ்விங் அப்படியே உங்களுக்கு இந்தியா லைன்ஸ் வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இது கோலிஷன் இருக்குல்ல, கூட்டணி இருக்குல்ல, உங்களுக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ், ஆர்ஜேடி காங்கிரஸ், ஆம் ஆத்மி காங்கிரஸ். ஆம் ஆத்மி கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி போகணும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. பிஜேபி கனவு கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது தமிழ்நாட்டில். இது மாதிரி பல இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த கூட்டணி ஈக்குவேஷன்ஸ் மூலமாக ஒரு ஸ்விங் தெரியுது எங்களுக்கு. இந்த முறை வந்து நான் பின்னாடி கேட்கலாம்னு வச்சிருந்தேன். பட் நீங்க பர்சன்டேஜஸ்குள்ள போறதுனால நான் முதல்ல கேட்கிறேன். கிட்டத்தட்ட 220 சீட்டு, 224 நினைக்கிறேன் 2019ல பிஜேபி 50% மேல ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாங்க. நீங்க எப்படி திருச்சியில திருநாவுக்கரசு ஜெயிச்சாரோ அந்த மாதிரி எல்லாம் பெரிய மார்ஜின்ல 3 லட்சம் 4 லட்சம் மார்ஜின்ல மோர் தென் 50% ஆஃப் ஓட் எடுக்கிறாங்க. அப்படி கணக்கு போட்டு பார்த்தாலே 200 சீட் கேரண்டியா வருது உங்களுக்கு. இல்ல, நீங்க அந்த எலெக்ஷன் கம்பேர் பண்ணக்கூடாது. அன்னைக்கு இருந்த வேவ்னு ஒன்று இருக்குல்ல, மோடி வேவ்னு ஒன்று இருக்கலாம். 2014 வேவ் 19ல இருக்காருன்னு தான் நம்ம சொன்னோம். ஆனா அதை விட பெரிய வேவா இருந்துச்சு. இல்ல, 19ல வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, 14ல எங்களால முடியல, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. சௌக்கிதார்னு பேரை மாத்தினார். இன்டர்னல் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து கூட தான் பரிவார்னு வச்சிருக்காங்க. இல்ல, இன்னைக்கு அது மாதிரி பேசலையே. இன்னைக்கு வந்து ஏதாவது உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து பேசுறாங்களா, வளர்ச்சி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, கருப்பு பணத்தை பத்தி பேசுறாங்களா, ஊழல் ஒழிப்பு பத்தி பேசுறாங்களா? அதை பத்தி எதுவுமே பேசல. அவங்க மேனிஃபெஸ்டோவே அவங்க பேசல. அவங்க பேசுறது எல்லாமே எருமாட்டை பிடிங்கி கொடுத்துருவான், சொத்தை பிடிங்கி கொடுத்துருவான், தலையை பிடிங்கி கொடுத்துருவான், ஓட்டாங்க போட்டுறாதீங்க, பாகிஸ்தான் ஆதரவு தெரியும் ராகுல் காந்திக்கு, இந்த மாதிரி ரொம்ப கேவலமா போயிருச்சு தேர்தல் பிரச்சாரம், கீழ்த்தரமா போயிருச்சு. அதை வச்சு நாங்கள் ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு வரும், ஆஹா பயந்துட்டாங்க இவங்க போல இருக்கு அப்படின்னு நாங்கள் ஒரு அசம்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓகே, சோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். திரு ஸ்ரீகாந்த், பயந்துட்டீங்களா? ஆரம்பத்திலேயே தம்பி ராபர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் முன்னாடி ரொம்ப சர்காஸ்டிக்காக ஆரம்பித்தோம், இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்கோம் அப்படின்னு.
சீரியஸ் ஆயிட்டாங்கன்னா பயந்துருக்காங்கன்னு அர்த்தம். நாங்க இல்ல நீங்க தான் அப்படி ஆயிட்டீங்கன்னு சொல்றாரு அவரு. நீங்க சர்காஸ்டிக்கா ஆரம்பிச்சு விளையாட்டா அப்படி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு லெஃப்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப சீரியஸா பேசுறீங்க. அவங்க வந்து கொஞ்சம் பயந்து ஆரம்பிச்சாங்க, நான் இப்போ அவங்க சர்காஸ்டிக் ஆயிட்டாங்க. இப்போ சர்காஸ்டிக் ஆயிட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப சீரியஸா அவங்க ஆரம்பிச்சாங்க. சரி அப்படியே வச்சுக்குவோம், அவர் சொன்ன கூற்றே வச்சுக்கிட்டா கூட இப்போ ரொம்ப காமெடி ஆயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ மக்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சர்காஸ்டிக் ஆயிட்டாங்கன்னு மக்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியோட பார்க்குறாங்க சார். சரி, நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, என்னோட கதை விட்டுட்டு நான் அடுத்த கருத்துக்கு போக விரும்புகிறேன். ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோக் ஒன்று உண்டு. ஜனகராஜ் ஒரு கடையில் போய் மிக்சர் வாங்குவார். 1 கிலோ காரச்சேவ் கொடு, 1 கிலோ ஓம்பொடி கொடு, 1 கிலோ காராப்பந்தி கொடு, 1 கிலோ இதை கொடுனோன்னா அந்த கடைக்காரன் பயங்கர உற்சாகம் ஆயிடுவான். பெரிய கஸ்டமர் வந்திருக்காரா, அண்ணாக்கு ஒரு சோடா கொடு, அண்ணாக்கு ஒரு சேர், எல்லாத்தையும் கலந்து ஒரு 1/4 கிலோ கொடுங்க, இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 100 கிலோ எல்லாத்தையும் ஒரு பானையில போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு இந்தி கூட்டணி அப்படிதான் இருக்கு. ஒரு ஒவ்வாத கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுல 1 கிலோ, அதுல 2 கிலோ, அதுல 3 கிலோ, கடைசியில ஒரு 100 கிராம் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அது சர்காஸ்டிக்கான கூட்டணி தான் அது. எதனால சொல்றேன்னு கேட்டா, முரண்பட்ட கருத்துக்கள். அதாவது கேரளாவில் வேற கருத்து, வெஸ்ட் பெங்காலில் வேற கருத்து. வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் தெளிவா சொல்றாரு, நீங்க வந்து பிஜேபிக்கே ஓட்டு போட்டுடலாம் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுறதுக்குன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து தொடர்ந்து முதல்ல இருந்து வைக்கிறீங்க. இது நீங்க ஒரு இந்தியா லென்ஸ்ல இருந்து மேல இருந்து பார்த்து பாருங்க, கேரளால வேற மாதிரி இருக்காங்க, பெங்கால்ல வேற மாதிரி இருக்காங்க. பட் இப்ப நான் கேரளால ஒரு ஓட்டர்னா எனக்கு காங்கிரஸா கம்யூனிஸ்டா பிஜேபியா இதை பார்த்து என்னோட லோக்கல் ஃபேக்டர் பார்த்தா நான் ஓட்டு போட போறேன். வெஸ்ட் பெங்கால்ல அப்படி பேசினாங்களேன்னு பார்த்து நான் இங்க போடாம இருக்க போறேன். How does that matter? நல்ல கருத்து. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கூட்டணியோட உறுதி பற்றி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ தம்பி சொல்கிறாரு இல்லையா, இந்த மாதிரி யோசிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக வராங்கன்னா, அது அங்கே ஸ்ட்ராங் இல்லைங்கிறது தான் அடிப்படை. வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குமாங்கல்ல, அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு கெஜ்ரிவால் உள்ளே போகிறதுக்கு காரணம் காங்கிரஸ் போட்டுற கேஸ். அவங்க தான் உள்ளே போகணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி அவர் உள்ளே போயிட்டு வந்தவர் என்னதான் இருந்தாலும் அந்த கேஸ் அவங்க விட்ரா பண்ண போகிறதில்ல, விட்ரா பண்ணவும் முடியாது, நிறைய தூரம் பயணிச்சாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் டெல்லியில் ஒரு ஸ்டாண்டு, பஞ்சாப்ல ஒரு ஸ்டாண்டு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி அவங்க கூட்டணியே வந்து மக்களுக்கே குழப்பமான ஒரு நிலைமை தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம இங்க மட்டும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பார்த்து ஓட் போடுறாங்க. அதுவும் இந்த முறை வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு தமிழகத்திலையும் பிரதமருக்கானது. நான் வந்து ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு தன்னம்பிக்கையோட சொல்றாங்க இல்லையா, இப்ப வந்து எங்களுக்கு 2-3 கட்ட தேர்தல் சொல்லுங்க, அதான் 3-4 கட்ட தேர்தல் கடந்தோனே எங்களுக்கு ஃபீல்ட்ல இருந்து ஃபீட்பேக் வந்து ஏன்னா அருமையானது. அதனாலதான் முதல் கட்ட தேர்தல் நடந்தப்ப அவர் வயநாட்டில் போட்டியிட்டவர் சொன்னாரா, நான் வந்து ரேபரலிக்கு போறேன்னு மக்கள்கிட்ட சொன்னாரா, உண்மையை போறேன்னு சொல்லல. அதுக்கப்புறம் அவருக்கு ஃபீட்பேக் வந்தோன்னு தான் தெரியுது இங்க தோக்க போறோன்னு. அதனால அமேதியில வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, 18 முறை காங்கிரசின் கோட்டையாக, 18 தேர்தல் நடந்திருக்கு, 11 முறை காங்கிரசின் கோட்டையாக, அதுவும் ஒற்றை குடும்பத்தின் கோட்டையாக கருதப்பட்டதுல அவர் நிக்கவே பயப்படுற. ஏன்னா அவருக்கே தெரியும் சுஷ்மா எதிர்த்து நிற்க முடியாது, ஸ்மிருதி இரானி அவங்கள எதிர்த்து நிற்க முடியாது, தோத்துருவோம் அப்படிங்கிறது அவருக்கு மிக தெளிவாக தெரிஞ்சதுனால அவர் அங்கேருந்து ரேபரலிக்கு மாறார், அங்கேயும் கண்டிப்பாக தோற்க போகிறார். அதுதான் எங்களுக்கு வந்திருக்க தரவுகள். பட் இது வந்து ஒரு 4 ஃபேசஸ் கழிச்சு ஓவராலாவே நான் என்ன சொல்ல வரேன், பல குவார்ட்டர்ஸ்ல இருந்து இந்த ஒரு இது வரத பார்க்க முடியுது. காங்கிரஸ் கெயின் பண்றாங்க, எல்லாமே ஹேசியங்கள் தகவல் தான் நான் சொல்றேன், நான் எதையுமே சொல்ல. காங்கிரஸ் கெயின் பண்றாங்க, இங்க வந்துருவாங்க, அங்கங்க லோக்கல் கேண்டிடேட்ஸ் மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட் 4% விழுகுது, அதுல வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, மக்களுக்கு முன்ன இருந்த தெளிவு வந்து இல்ல, அப்படி நிறைய வருது இல்ல இப்போ கேள்விகள். அப்போ ஒரு சந்தேகம் இருக்குதானே சார்? அந்த சந்தேகத்துக்கு தான் நான் இன்னொன்று சொல்றேன். இவ்வளவு உறுதியாக காங்கிரஸ் வந்து நம்ம தான் வெற்றி பெற போகிறோம் நம்புகிறார்கள் என்றால், ராகுல் காந்தி நேர வாரணாசியில் போய் போட்டி போட வேண்டியது தானே. அவ்வளோ வெற்றி உறுதி செய்யப்பட்டால், அதாவது ரொம்ப தெளிவாக ரியாலிட்டியை நம்ம ஒத்துக்கிட்டு பேசணும். என்றைக்கு இருந்தாலும் மக்கள் கொடுக்க போறது நம்ம ஜூன் 4 தான் வருது. நாங்கள் எங்க தரப்பு நியாயத்தை மட்டும்தான் மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தரவுகளில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டா, இவங்க மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாம எங்களுக்கு மட்டும்தான் வந்து மிக தெளிவான ஒரு ஸ்ட்ராங் கேடர் பேஸ் இருக்கும் எங்களுக்கு. அதாவது பூத் ஏஜென்ட்டுக்கு தாண்டி பன்னா பிரமுகன்னு சொல்ற ஒவ்வொரு பக்கத்துக்கான ஒரு அதிகாரிகள் இருப்பாங்க எங்க இதுல. அந்த நிலைக்கு தமிழகத்திலையும் வெகு சீக்கிரம் வந்துருவோம். இப்பதான் பூத் லெவல் வந்திருக்கோம். தமிழகத்தில் அது இன்னும் அந்த நிலை எட்டலை. அதனால தமிழ்நாட்டில் இருக்காங்கிறது குறுக்கு கேள்வி தவிர்க்கிறதுக்காக சொல்றேன். அதனால வடநாட்டில் வந்து பன்னா பிரமுக இருக்காங்க, கர்நாடகாவில் கூட இருக்காங்க, தென்னிந்தியாலே இருக்காங்க பல இதில். அப்படி அவங்க கையிலேருந்து வர ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த தெருவில் இத்தனை பேர் ஓட்டு போட்டானாலே எத்தனை ஓட்டு பன்னா பிரமுகன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள் இன்சார்ஜ் இருப்பார். ஓட்டர் லிஸ்ட்ல இருக்க ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு பொறுப்பாளர் இருப்பாங்க.
அவனுக்கு அந்த தெருவில் இருக்க 60 வீட்டிலேருந்து 50 வீடு ஓட்டு போடுறாங்க, 40 வீடு ஓட்டு போடுறாங்கன்னா எத்தனை ஓட்டு எனக்கு, எத்தனை ஓட்டு எதிராளுக்குன்னு தெரியும். கணக்கே துல்லியமா போட்டுருவாங்க. சோ அதை வச்சு நீங்க துல்லியமா சொல்றீங்க. எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா 4வது கட்டத்திலே 270 தொட்டுட்டோம்னா அவருக்கு வந்திருக்கிற துல்லியமான கணக்கீடுகளின் அடிப்படையில தான் பேசுகிறார். ஓகே, கேட்போம். திரு சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட கொண்டு போய் நினைக்கிறேன். இது கணக்கு துல்லியமா எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. பாஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு தெரியுதுல்ல, இது வந்து ஒரு 50% மார்ஜின்ல இவ்வளோ பெரிய அளவுல ஜெயிச்ச ஒரு கட்சி ஓவர் நைட்ல நீங்க சொல்ற மாதிரி 200க்கு கீழே போயிட முடியுமா? அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வேவா இருக்கணும்? அப்படி ஒரு வேவ் வந்து நம்ம பாக்குறோமா? ஹேவ் வி பிக்ட் அப் தட் வேவ்ன்ற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி. நீங்க வந்து நம்ம இனியன் ராபர்ட் அவர் பேசும்போது அங்க 50% மேல வந்து 3 lakhs மேல லாஸ்ட் டைம் ஓட்டு வாங்குறாங்க, பெரிய வேவ் இருந்துச்சு, பிஜேபி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று சொன்னீங்க. அதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 113 தொகுதிக்கு மேல ஒரு 120 தொகுதிக்கு கிட்ட வந்து 2 லட்சம் ஓட்டு கீழே தான் அவங்க வந்து ஜெயிச்சாங்க. ஒரு நேஷனல் லெவல் ஜெயிச்சாங்க சார். 2 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாங்க. அதான் முக்கியம். முடிச்சிடுறேன். அது ஜெயிச்சாங்க. அப்போ அந்த லாஸ்ட் டைம் நீங்க வந்து இப்ப சொல்றீங்க இல்லையா, வேவ் இருக்குதா, வேவ் வருதா, ஆன்டி இன்கம்பன்சி, இந்த இவங்களுடைய பிஜேபியுடைய ஆதரவு இதெல்லாம் விட யூபிஏ உடைய பழைய இருந்த இந்த எதிர்ப்பு வேவ் குறைஞ்சிருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்தியா கூட்டணி வந்த உடனே மக்களிடையே ஒரு மாற்றம் தெரியுது இல்லையா. அதுவும் முக்கியமா இப்போ கருணேஷ் சார் சொல்லும் போது வடநாட்டுல ஆபீசர் இருக்காங்க, ஆபீசர்ல வச்சுக்கோன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஆபீசர் எல்லாம் தான் இப்ப பிளான் பண்ணிருக்காங்க, இவங்க இனிமேல் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆபீசர் தான் பிளான் பண்ணிருக்காங்க. அவர் சொல்றது கட்சி ஆபீசர், நீங்க சொல்றது வேற ஆபீசர் நினைக்கிறேன். நானும் அதுதான் சொல்றேன், நானும் அவங்க கட்சி ஆபீசர் சொல்றேன். ஏன்னா இப்ப அவர் சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சாலிடான இருக்கிற அந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், யூபி 220 ஆதி ஜெயிக்க மாட்டாங்க போலயே. லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 50 தொகுதி வரவே வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன இடத்துலயே அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. அது கேலரியில கூட ஆள் இருக்காதுன்னு இதே மோடி அவர்கள் மேடைக்கு மேடை சொன்னார். நீங்க கேலரியில கூட காங்கிரஸ் வர முடியாதுன்னு, ஆனா உள்ள வந்து காமிச்சாங்க. இப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த 400 என்பது எந்த கணக்கில் பொருந்தும்? நீங்களே மேடம் நீங்க சொல்லுங்க. அதாவது சவுத்ல வந்து அவங்க லாஸ்ட் டைம் ரொம்ப சொற்பமா வாங்கினாங்க. இந்த தடவை எனக்கு தெரிஞ்ச சவுத்லயே அவங்க 50 சீட் வாங்கிடுவாங்க போல. எக்ஸாம்பிள் இல்ல, அவர் அதான் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு, சவுத்ல கடந்த முறை உங்க நம்ம ஒரு டிஸ்கஷனுக்காக கடந்த முறை அவங்க 29 சீட்டு 28 சீட்டோ சவுத்ல வாங்கியிருந்தாங்க அவுட் ஆஃப் 120 கிட்ட. இல்ல இந்த தடவை அமித்ஷா என்ன சொல்றாரு, காங்கிரஸை விட கூட சீட்டு நாங்க சவுத்ல வாங்குவோங்கிறாரு. அதுதான் பிரச்சனையே. இது அவருடைய ஓவர் கான்பிடன்ஸ் இல்லைங்களா, அங்கதான் பிரச்சனையே. இப்ப உதாரணமா இப்ப பேனல் இருக்கிற இவங்கள்ட்ட கேளுங்களேன், தெலுங்கானால எவ்வளவு வாங்குவாங்கன்னு கேளுங்க, கர்நாடகால அவங்களுக்கு எவ்வளவு ஆபீசஸ் இருக்காங்கல்ல அங்க எவ்வளவு வாங்குவாங்கன்னு கேளுங்க, வெஸ்ட் பெங்கால்ல இப்ப அவங்க 400ல போட்டுக்கிற கணக்குல வந்து வெஸ்ட் பெங்கால் 25 மேல வாங்குவோம்னு சொல்றாங்க. சும்மா கேட்டு பாருங்க இதெல்லாம் எவ்வளவு வரும்னு. ஃபேக்சுவல் எரர் எவ்வளவு இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். சிம்பிள் இதுதான், அவங்களுடைய இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ல எவ்வளவு ஃபேக்சுவல் எரர் இருக்கிறது இங்கேயே சொல்லிடலாம். உண்மை என்னன்னா இவங்க அந்த 400ங்கிற நம்பரை பிம்பமாக்க பாக்குறாங்க. அந்த பிம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் வாரத்தில் முதல் கட்ட தேர்தலில் இருந்த பிம்பம் 4வது கட்ட தேர்தலில் கடுகு போல சுருங்கி கொண்டே வருகிறது. பாவம் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. மோடி அவர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய முன்னாடி பேட்டி கொடுக்கும் போது அழுதிருக்கிறார். இதுதான் நடந்தது. என்னன்னா என்னுடைய பாரத பிரதமர் அவர்கள், ஓபனாவே சொல்றேன், என்னுடைய பாரத பிரதமர் அவர்கள் டிமானிட்டைசேஷன்ல நூற்றுக்கணக்கான மக்கள் சாகும்போது அழல, நம்ம மணிப்பூர் பற்றி எரியும் போது அழல, மல்யுத்த வீராங்கனைகள் அழல, விவசாயிகள் வந்து பட்டினியில சாகும் போது அழல, தூத்துக்குடி வந்து மிதந்த போது அழல, சென்னை பெருவெள்ளம் வரும்போது அழல. ஆனா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அழுதிருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர் எதை நோக்கி செல்கிறார், எந்த பள்ளத்தாக்கு நோக்கி அவர் நிற்கிறார் என்பது நன்றாக உணர்ந்திருக்கிறார். அப்போ இவங்க சொல்ற இந்த 400 கால்குலேஷனை இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரே ஒரு அடியா பொட்டி முடிச்சிட்டாங்க. அதுல இல்ல மம்தா பானர்ஜி இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சேயிங். மம்தா பானர்ஜி வந்து 300ன்னு ஒரு நம்பர் சொல்றாங்க. இப்போ திரு ராபர்ட் கூட சொன்னாரு, 11 சொல்றாங்க. ஆமா, திரு ராபர்ட் கூட சொன்னாரு நாங்க ஒரு ஃபேஸா நடக்க வந்து பாக்குறோம்னு. பட் லாஜிக்கா பாருங்க,
ஃபர்ஸ்ட் 2 ஃபேஸ்ல இருந்தது தான் பிஜேபியோட வீக்கான தொகுதிகள். நீங்க சொன்ன சவுத் இந்தியாலாம் வரக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அதெல்லாம் வரக்கூடிய முதல் 2-3 ஃபேஸ்ல தான். இனிமே வரப்போகுது எல்லாம் யூபி, அவங்களுடைய இந்தி ஹார்ட்லேண்ட், பீகார், அவங்களுடைய ஏரியால வரப்போகுது. அப்போ இனிமே நீங்க ஜெயிக்க போறது வந்து எப்படி இருக்கும், அது லாஜிக்கா அப்படிங்கிறது? அதுதானே தேர்தல், அதுதானே ஜனநாயகம். இப்போ அதாவது பாஜகங்கிறது இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட கட்சி தானே. அப்போ இந்திய அரசுக்கு உட்பட்ட கட்சியில உள்ள தேர்தல்ல தான் அவங்க நிக்கிறாங்க. அப்ப ஜனநாயகத்தை நம்புகிறார்கள், இதை நம்பித்தான் ஆகணும். இன்னொன்னு சொல்றேன், 10 வருடம் தன்னுடைய we are just doing analysis. of course உங்களோட பார்வையில நீங்க வந்து மக்கள் சக்தி அவர்களை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லுவீங்க, that's fine, அது உங்களுடைய நம்பிக்கை. நான் என்ன சொல்றேன், அனாலிசிஸ்ல ஒரு வீக்கர் இப்போ முதல் ஃபேஸ்ல நீங்க வந்து நாங்க அத்தனையும் ஜெயிப்போம்னு சொல்லியிருந்தா உங்க மேல क्वेश्चनே வந்திருக்காது, ஒரு லாஜிக் அதுல இருந்திருக்கும். பட் முதல் ஃபேஸ் 2வது ஃபேஸ்ல எல்லாம் சொல்லாம நீங்க 4வது ஃபேஸ்ல வந்து சொல்றீங்க, ஏன்னா வேர் தே ஆர் ட்ரெடிஷனலி ஸ்ட்ராங், அதுல லாஜிக் அதுதான் விஷயம். இப்ப என்னன்னா அசோகவர்ஷினி மேடம், நீங்க வந்து யூ டேக் தி கம்ப்ளீட் இப்போ இருக்கிற அரித்மெட்டிக் எடுத்துக்கங்க. நீங்க இப்போ ரீசெண்டா நடந்த போலிங் உள்பட போலிங் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, போலிங் பெர்சன்டேஜ் பாருங்க. அதே நேரத்துல எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ப்ரொஜெக்டட் போலிங் பெர்சன்டேஜ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் கம்ப்ளீட்லி அண்ட் டோட்டலி அகைன்ஸ்ட் த ரூலிங் பார்ட்டி. அப்போ இப்போ இன்னைக்கு நிலைமை பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஃபேவரபிளான இடத்துல எலெக்ஷன்ஸ் நடந்திருந்தாலும் கடந்த 3 கட்டத்துல பதட்டம் அடைந்த மோடி அவர்கள் இப்ப இவ்வளவு இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே, இன்னைக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னைக்கு அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி 10 வருஷம் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் என் நாட்டுக்கு, 10 வருஷம் இந்த கிளீன் கங்கால நீங்க முன்னாடி நிக்குது பாருங்க கங்கா, இங்க ஏதாவது ஒரு சின்ன அசுத்தம் காமிச்சிருங்க, இங்கதான் நான் நிக்கிறேன். கிளீன் கங்கா மிஷன் 2016 ஆரம்பிச்சேன், இப்ப இதுல ஒரு சின்ன அசுத்தம் காமிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு போயிருந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியான எந்த விஷயமுமே அவர் இதுவரை தேர்தல் பிரச்சாரத்திலையும் இன்று அவர் பேசும்போதோ காமிக்காத போது மக்கள் என்ன சொல்லுவாங்க? 10 வருஷமா நீங்க எதுவுமே செய்யாம இப்ப முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பேச்சும் இந்து மக்கள் இஸ்லாமிய பிரிவினைவாதமும் மட்டும் பேசி நீங்க கொண்டு போய் எனக்கு வந்து சொந்தமா வண்டி இல்ல, எனக்கு வந்து சொந்தம் சொல்லிட்டு நீங்க பிரமாண பத்திரம் நீங்க வந்து போடுறீங்க. அங்க நீங்க கங்கை கரையில நிக்கிறீங்க, கங்கை கரை எவ்வளவு அசுத்தமா இருக்குதுன்னு கண் கூட பாக்குறீங்க. 2016 இருந்து நடந்த அந்த கங்கை கன்வென்ஷன் என்ன ஆச்சுன்னு மக்கள்கிட்ட சொல்லல. அப்ப மக்கள் கேட்க தானே செய்வாங்க. கேட்போம் சார். நான் திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிறது, சவுத் இந்தியால காங்கிரஸை விட கூட நாங்க வாங்கிடுவோம் அப்படின்ற கிளைம்லாம் அது ஒரு எலெக்ஷனுக்காக சொல்ற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி இருக்காது. லாஸ்ட் டைமே ஹையஸ்ட் சீட் வாங்கினது பிஜேபி தான், அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். கர்நாடகால 28 ஸ்வீப் பண்ண முடிஞ்சது. இந்த முறை கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி, தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி. 2019லயும் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது. 2018ல இந்தியாவை புரிஞ்சுக்கணும்னா நாடி நரம்பு எல்லாத்துலயும் உள்ள புந்து புரிஞ்சுக்கணும், வெறும் மேல் பூச்சா பார்க்க கூடாது. சவுக்கிதார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருன்னு சொல்றாரு. சவுக்கிதார் சோரைனார் ராகுல், அதுக்கப்புறம் தான் நான் தான் சவுக்கிதார்னாரு. அந்த மாதிரி தான் எதிர்வினைக்கு தான் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் கொண்டு போவோம். அப்புறம் தான் சவுக்கிதார் சோஹேன்னு சொன்னாரு. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. 2004ல ஸ்டாக் மார்க்கெட் பூம்ல இருந்த போது தான் பிஜேபி தோத்துது. 6000ல இருந்து 16,000 வரைக்கும் போயிடுச்சு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது. இந்தியா ஷைனிங் அப்படி இப்படி வந்துருவாரு, நீங்க பொசுக்குன்னு விழுந்துருச்சுல. அதே மாதிரி இப்ப ஏன் நடக்க கூடாதுன்றதா அவங்களோட. இல்ல மாத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க பேசும்போது கரெக்டா மாத்தி பேசுவாங்க. 2004ல ஸ்டாக் மார்க்கெட் பூம் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டை வைத்துக்கொண்டு நாட்டை கண்காணிக்காதீர்கள், கிராமத்துக்கு வாருங்கள் நாங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் 4% குறைஞ்சிருக்குன்னு ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சு போச்சு அவ்வளவுதான் நீங்கிறாங்க. இதுக்கு மேல குழப்ப முடியாது. வச்சுக்கோம், பரவாயில்ல, போனா போது நல்லா இருக்கட்டும். 2004 தேர்தலும் 2024 தேர்தலும் அப்படியே அமைய போகுது அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, போல்ஸ்டர்ஸ் எல்லாருமே பிஜேபி தான் வின் பண்ணுவான்னு சொன்னாங்க, ஆனால் பிஜேபி தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு 2004 என்ன நடந்ததுங்கிறத சின்னதா நினைச்சு பார்த்துப்போம். 145 சீட்டு காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது, 138 சீட்டு பிஜேபி அலையன்ஸ் வெற்றி பெறுகிறது, 43 சீட்டு கம்யூனிஸ்ட் வெளியிலிருந்து ஆதரவு. இந்த 145 சீட் காங்கிரஸ் வெற்றி பெற்றது இல்லையா, அதில் 39 திமுக கொடுத்தது. எங்கேருந்து எடுத்து கொடுத்தது?
பிஜேபியோட இருந்து 4.5 வருஷம் ஆட்சி செய்ததுக்கு பிறகு அந்த 30 அங்கே நீங்க போச்சு. அது ஏதோ பிஜேபி சீட் மாதிரி இல்ல சொல்றீங்க. இல்ல கரெக்டா டபுள் ஆனது 186 மைனஸ் 39. திமுக கூட்டணி மாறியது ஒத்துக்கிறேன். ஆனா அது ஏதோ அந்த சீட்டே வந்து பிஜேபியோட சீட்டு நியாயமா அவங்கள சீட்டு இவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடந்தது. அந்த ஒரு சேஞ்சில் ஹையஸ்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லி காங்கிரஸ் வந்துருச்சு. அது இப்போ வருமானு கேட்டா அன்னைக்கு ப்ரீ போல் அலையன்ஸுங்கிறது பேச்சளவுலையாவது இருந்தது. கம்யூனிஸ்ட் பேசினாங்க, ஜெயராம் ரமேஷ் பேசினாரு, சாட்டர்ஜி பேசினாரு, சோனியா காந்தி பேசினாங்க, கருணாநிதி ஐயா பேசினாங்கன்னு ஒரு இது நடந்தது. இப்போ யார் பேசுறாங்கன்னு தெரியல. இந்தியா அலையன்ஸ் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க. முன்ன அப்போ 2004ல இருந்ததை விட இன்னைக்கு ஒரு கிளியரான பேரோட கிளியரான லீடர்ஸோட அலையன்ஸ் இருக்கு. வயநாட்டுல தேர்தல் நடக்குதுங்க. மிஸ்ஸஸ் ராஜா வயநாடு நானும் இந்த கேள்வியை பலமுறை கேட்டுட்டேன். நீங்களே கேட்டீங்க. நான் உங்களை கேட்கறது என்னன்னா, நீங்க கேரளாவை ஏன் பாக்குறீங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, ஏன் நீங்க வந்து பஞ்சாப் பாருங்க, ஹரியானா பாருங்க. நீங்க சொன்னதுனால அந்த கேள்விக்கு நான் வரேன். அதாவது கேரளால நான் ஒரு ஓட்டரு, நான் வெஸ்ட் பெங்காலை பத்தி கவலைப்படுவேனா அப்படிங்கிற நீங்க சொன்னீங்களா, அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நீ ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க, நாங்க தான் இங்க ஜெயிக்க போறோம், வேற இடத்துல போய் பிஜேபியோட மோதுங்கன்னு பேசினவங்க இப்ப இவர் போய் ராயபரேலியில ராகுல் காந்தி ஐயாவுக்கு ஓட்டு கேட்க போறாரு. அப்ப சிரிப்பாங்க இல்லையா, பத்திரிகை எல்லா பக்கமும் இந்தியாவில் படிக்கிறாங்கல்ல, சிரிப்பா என்ன இப்பதானே சண்டை போட்டு சொக்காயெல்லாம் கிழிச்சுக்கிட்டீங்க, இப்ப என்ன கோட் சூட் போட்டு வந்திருக்கீங்கன்னு சிரிப்பாங்க. அந்த அளவுல இருக்கிறதுக்கு சொல்றேன். இன்னொன்னு நீங்க அழகா எடுத்து கொடுத்தீங்க ஐயா, 2 லட்சம் ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டுன்னு வெற்றி பெற்ற பிஜேபி திடீர்னு எப்படி தோக்கும்? தமிழ்நாடு இருந்ததுன்னா ஓரளவுக்கு அது நடக்கும். அப்படி நடந்திருக்குல்ல தமிழ்நாட்டிலேயே. தமிழ்நாட்டுல நடக்கும். ஏன் நடக்கும்னா பைபோலாரு 2002 பேருமே ஸ்ட்ராங். 2019ல 18% வாங்குது அதிமுக கூட்டணி. 91ல அவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டியோட ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வராங்க, எங்க சீஃப் மினிஸ்டர் அப்படி இப்படி. 96ல ஃபட் உடனே 98ல எந்திரிச்சிட்டாங்க. உடனே 98ல எந்திரிச்சிட்டாங்க. அதுதான் அதிமுக. அந்த மாதிரி பெரும் மாற்றங்கள் திமுகவால அப்படி எந்திரிக்க முடியாது. அது வேற விஷயம். திமுகவுக்கும் அது நடந்திருக்கு. நான் இந்த 311க்கு வந்துடுறேன். அடிப்படையில் 2019ல 18% அதிமுகவுக்கு, உடனே 2021ல 33%. ஏன்னா இது கிளியர் பைபோலர், 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த நிற்கக்கூடியவங்க. இங்க அந்த மாதிரியான விஷயம் இல்லை. பாவம் அப்புறம் நீ விட்டுருங்க அப்படின்னு பிஜேபி சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நடக்கிற ஒரு பைபோலர். அடிப்படையில் 303 சீட்ல இருந்து 303 சீட்ல அவங்க வெற்றி பெறுறாங்க. 200 சீட்ல 3 தேர்தலில் அவங்க வெற்றி பெறல. அதுல தான் அமித்ஷா அவங்களுக்கு என்ன சொல்றாரு, இல்ல இந்த 200ல இருந்து நான் 50 வாங்குவேன், 50 வாங்குவேன் போது என்னுடைய 303ல எனக்கு போகலாம்னு நினைக்கிறது என்ன மாதிரி ஆட்கள் நினைப்பாங்க. அமித்ஷா இல்ல நான் கரெக்டா தானே பண்ணியிருக்கேன், 303 + 50 353 சொல்லலாம். போனாலும் அவங்க ட்ராக் ரெக்கார்டு என்ன தெரியுமா, 282 சீட் வாங்கினாங்க இல்லையா 2014ல. அதுல அவங்க 236 சீட்ல மீண்டும் வெற்றி பெற்றாங்க. 136 சீட்ல 50%க்கு மேல வாங்கினாங்க. திருப்பி இங்க 303 வாங்கும்போது 234 சீட்ல 50%க்கு மேல வாங்குறாங்க. அதாவது உங்களுக்கு இவரு சொன்னார் இல்லையா, அதாவது ஒரு பக்கத்தை வைத்துக்கொண்டு அனலைஸ் பண்றதுங்கிற மாதிரியான விஷயத்தை, அதாவது தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்ல, தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்ல, நான் ஒழுங்கா வேலை செஞ்சா நான் தேர்தலில் ஜெயிச்சிருவேன், நீ ஒழுங்கா வேலை செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அதை பார்க்கணும். இந்த பர்டிகுலர் 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல பேசும்போது சார் ஒரு தவறான தகவல் சொன்னாரு. அதாவது 2 லட்சம் வாக்குல 236 சீட்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. அதுல 164 சீட்டு பிஜேபி வெற்றி பெறுது. எதுல 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறதுல 236ல 164ல வெற்றி பெறுது. அதே 2014 எடுத்துக்கிட்டீங்கன்னா 116 ரைஸ் ஆச்சா. 3 லட்சம் வாக்கு எடுத்துக்கோங்க, 3 லட்சம் வாக்குல 105 சீட்ல பிஜேபி வெற்றி பெறுகிறது. இந்தியாவே 121 சீட்ல வெற்றி பெற்ற போது 105 சீட்ல பிஜேபி வெற்றி பெறுது. 2014ல 45, அதுல ஒரு 15-20 சீட் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் 45ல இருந்து 105க்கு ஆகுது, 116ல இருந்து 164க்கு ஆகுது. 4 லட்சம் சீட்டுக்கு மேல இருக்கிறத பார்க்கணும் இல்லையா. அது வந்து 69 சீட்ல 59 சீட் பிஜேபி வெற்றி பெறுகிறது. எப்போ 2019ல. 2018ல எவ்வளோ 18 சீட். ஆக உயர்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா அந்த 50% வந்து அச்சீவ் பண்ணணுங்கிற அடிப்படையிலேயே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஒரு கணக்கு நீங்க எப்படி வேணாலும் போட்டு பாருங்க. பிஆர்எஸ்ஓ பிஜேடியோ நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில பார்ட்டிகளோ ஏடிஎம்கே
ஒய்எஸ்ஆர்சி மற்றவர்கள்னு சேர்ந்து ஒரு 33 சீட்டு உனக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்னு வெற்றி பெற போறாங்க. யார்கிட்ட போகுதோ அதுக்கு வர போறாங்க. 33 சீட்டினோட நிலைமை அதான் இருக்க போகுது. அவங்க வந்துருவாங்கன்றீங்க. இல்ல 543 இல்லைங்க, இவங்களுக்கு எங்கேயாவது 150 கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த 33வது வருவாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நான் பார்த்தேன். எப்படி கணக்கு போட்டாலும் காங்கிரஸோட சீட்டு 117 100க்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கணக்கு வரல. ஆனா ஒரே ஒரு 10 செகண்ட், கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பஞ்சாப்லையும் மட்டும் தான் இந்தி கூட்டணி பிஜேபியை விட அதிகமாக சீட்டுகளை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கேரளா, தெலுங்கானா எங்கேயுமே வாய்ப்பு இல்ல. கேரளா, தமிழ்நாடு, பஞ்சாப் 3 தவிர இந்தி கூட்டணி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், வாய்ப்பே இல்ல. மற்ற எல்லா இடத்திலயுமே இட் இஸ் கோயிங் டு பீ a sweep through for திரு ரவிச்சந்திரன் வேற ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாரு. இது ரெண்டும் இல்லாம சில கட்சிகள் இருக்காங்க. இப்போ நவீன் பட்நாயக் இருக்காரு, இல்லை ஏன் மம்தா பானர்ஜியை கூட நம்ம அந்த கணக்கில் சொல்லலாம். வேற இப்போ பிஜேபி வஸ்கம் வர்ஸ் 200 சீட் வந்துட்டாலே அவங்களால ஆட்சி அமைக்கிறதுக்கு ஈஸியாக அலையன்சஸை கொண்டு போயிட முடியும். பல மாநில கட்சிகள் அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் அவங்க கையில் இருக்குது. இல்லை, அதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. எப்படின்னா இப்போ நீங்கள் தமிழ்நாடு கேரளா மட்டும் பார்க்க சொன்னாங்க, பஞ்சாபையும் பார்க்க சொன்னாங்க. அதை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், ஹரியானாவும் சேர்த்து பாருங்கள். ஹரியானாவில் 10 தொகுதி இந்த முறை ஒரு தொகுதி வராது. ஆட்சி கொழுப்பு நடந்திருக்குன்று விவசாயிகள்லாம் அவங்க மாதிரி குளவையில் இருக்காங்க, மறந்துடாதீங்க சரிங்களா? அப்போ அதனால் வந்து இந்த மாநிலங்களுடைய தொகுதிகளை எண்ணினாலே 125 சீட்ஸ் வருது. அப்போது நீங்கள் 543 பாராளுமன்ற தொகுதிகள் 125ம் காங்கிரஸ் இல்லைல்ல? இல்லையே, உங்களுக்கு இந்தியா அலையன்ஸ்க்கு வருது இல்லை உங்களுக்கு. இந்த நான் சொன்ன இந்த இடங்களை ஆந்திராவை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவை பத்தி பேசிட்டு சொன்னீங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா 40 65 40 60 தெலுங்கானா, அப்புறம் பீகார், தெலுங்கானால 20 ஆமா 18 17 so that is 78 80 வருது வெச்சுக்கோங்க. ஆமா. அப்புறம் ஹரியானா 10 ஹரியானா, பஞ்சாப்ல 13 113 வருதுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பீகார் 40 140 140 வருது. அப்ப அந்த 140 சீட்ஸ் வந்து ஜீரோ வாங்க போகுது பிஜேபி. நாங்க ஆழமா நம்புறோம். மத்த மாநிலங்கள டஃப் ஃபைட் இருந்தாலும் கூட இங்க ஜீரோ தான். இங்க பீகார்ல நிதிஷ் இங்க போயிருக்காரு அவங்களோட. இல்ல அது உங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நிதிஷை முதல்ல மக்கள் நம்புறாங்கன்னு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அவர் ஏற்கனவே இருக்கு. ரெண்டாவது கடைசி நிமிஷத்துல இந்தியா கூட்டணி துரோகம் பண்ணிட்டு போனான்றது பதிவாயிருக்கு. ரெண்டாவது அங்க இவர் தேஜஸ்வி யாதவுக்கான ஒரு பெரிய மாஸ் உருவாயிருக்கு. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப அந்த தேஜஸ்வி யாதவ் பிளஸ் காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது பீகார்ல நாங்க பாக்குறோம். அந்த அடிப்படையில தான் நாங்க சொல்றோம், நாங்க இந்த முறை வந்து பிஜேபி ஆட்சி வர வாய்ப்பு இல்லை நாங்க ஆழமா சொல்றோம். உங்க மினிமம் 140 நீங்க வைக்கிறது. ஆமா, நாங்க ஸ்டார்ட் பண்றதே 140ல ஸ்டார்ட் பண்றோம் நாங்க. அப்ப எங்க டார்கெட் 200 மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான் சொல்றேன். ரெண்டாவது இவங்க கேரளா பத்தியே பேசியிருக்காங்க. கேரளா விட்டு வெளியில வாங்க. எனக்கு என்னன்னா பிஜேபிக்கு கேரளா பார்த்தா பயமா இருக்கு போல இருக்கு. இந்த இந்தியா கூட்டணியுடைய ஸ்ட்ராட்டஜியே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எதிர்த்து நிப்போம் நாங்க, ஆனா ஒரே கூட்டணியில இருப்போம் நாங்க. இது ஒரு you localize the election. Yes, exactly. They want to nationalize the election. You are localizing the election. Localize பண்ணிருக்கோம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ட்ரெண்ட். இது ஏன்னா நீங்க என்ன தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி பார்த்திருப்பீங்க. ஆனா மாநிலத்துக்கு ஏற்ப கூட்டணி பார்த்திருப்பீங்களா? அதான் இது. அப்ப நீங்க மறுபடியும் எக்ஸாம்பிளுக்கு அங்க தான் போவாங்க. மகாராஷ்டிராக்கு போங்க. நீங்க மகாராஷ்டிரா நிலைமை உங்களுக்கு அங்க வந்து ஒரிஜினல் சிவசேனா, ஒரிஜினல் என்சிபி, காங்கிரஸ் கூட்டணி போட்டிருக்கு. டூப்ளிகேட் இல்ல. அஜித் பவார் டூப்ளிகேட், ஏக்நாத் ஷிண்டே டூப்ளிகேட். அப்போ 48 தொகுதி மகாராஷ்டிரால மும்பையை தவிர்த்து, மும்பை சுத்தி இருக்கிற 10 தொகுதிகளை தவிர்த்துட்டு இந்த பக்கத்துல இருக்கிற மராட்டி சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்னன்னாலே உங்களுக்கு 32 தொகுதி ஈஸியா வந்துரும் உங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்க பாக்குறோம். உங்களுக்கு ஹரியானால நீங்க அந்த 200 டச் பண்ணிட்டாலும் இந்த சென்சிட்டிவ்ஸ் உங்ககிட்ட வந்துருவாங்கன்னு இது. ஆமா, நிச்சயமாக. ரெண்டாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா குஜராத்ல 25% 25% வாக்கு வங்கி காங்கிரஸ்க்கு இருக்கு. ஆம் ஆத்மிக்கு 15%. குஜராத்ல நான் பேசிட்டு இருக்கேன். பிஜேபி வாங்கின ஓட் பர்சன்ட் 50%. ஆனா ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்த்தாலே 40% ஓட் பேங்க் வருது. கன்வர்ஷன் ரேட் என்ன? அப்ப கூட அவங்க 50ல இருக்காங்கல்ல. 50 இருக்காங்க. கன்வர்ஷன் ரேட் வரும்போது சீட்ஸ்ல மொத்தம் 26 சீட் இருக்கு குஜராத்ல. சீட்டை மாத்தும்போது ஸ்வீட் பண்ண முடியாது. ஆமா, 26 சீட்ல 12ல இருந்து 14 சீட் வந்தாலே அது பிஜேபிக்கு சரிவு தானே. யூபி 63 சீட் வாங்குனாங்க 2019. 63 வாங்கியிருக்காங்க. 63 53 வரட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. 10 சீட் உங்களுக்கு குறையுது. குஜராத் மாதிரி, யூபி மாதிரி, நீங்க சொல்ற பீகார் மாதிரி இடங்கள்ல பிஜேபிக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஓட் பேஸ் அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. ரவி சொல்லும் போது நிறைய கணக்கு சொன்னாரு. அதோட ஒரு சாராம்சம் என்னன்னா 2014 விட 19ல பெட்டரா தான் ஒரு இடத்துலயும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குறிப்பா அவங்க ஏற்கனவே ஜெயிச்ச சீட்ல 2வது முறை ஜெயிக்கும் போது கூட மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க. அப்போ அவங்களோட டெடிகேட்டட் ஓட் பேஸை அவங்க ஏத்திட்டே போறாங்கல்ல, அது வந்து வெளியே போயிருமா அவ்வளவு சீக்கிரம் அப்படின்றது தான். இல்ல, நான் இதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிஜேபிக்கு உடைய டெடிகேட்டட் ஓட் பேங்க் யாருமே இந்துத்துவ ஓட் பேங்க் இல்ல. 2 விஷயத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க 2014 2019. 2 விஷயம் தான். ஒன்னு கேஸ்ட் சென்சஸ்,
இன்னொன்னு வேலை வாய்ப்பு. இது ரெண்டத்தை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளிப்படையா ஆழமா பேசியிருக்காரு. சென்சஸ்னு அவர் எங்கேயும் சொல்லலையே. சொன்னாரா? அவர் என்ன Caste சொன்னாருன்னா census நடத்துவேன்னு சொல்லல. 2014ல சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா காங்கிரஸ் கட்சி எடுத்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த 2011 சென்சஸ். ஆமா 11 சென்சஸ் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார். 2014ல ரிலீஸ் பண்ணல. அப்போ வட இந்தியாவுல குறிப்பா 2014 வேற எலெக்ஷன்ல அதுல வந்து காஸ்ட் சென்சஸ்னு பார்த்து ஓட்டு போட்டுருக்காங்க. அது ஆன்டி கரப்ஷன், ஆன்டி இன்கம்பன்சி அகைன்ஸ்ட் யுபிஏ நிறைய அது ஒரு ஃபேக்டர் அது. ஆனா நான் இன்னைக்கும் சொல்றேன், 2014ல நடந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் என்னன்னா சோஷியல் இன்ஜினியரிங் நடந்திருக்கு. ஓபிசி சோஷியல் இன்ஜினியரிங் நடந்துச்சு நார்த் இந்தியாவுல. இந்த ஒரு ஃபேக்டர் தான் மேஜர் ஃபேக்டர். இன்னைக்கு வட இந்தியால இன்னைக்கு அதை பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சோஷியல் இன்ஜினியரிங் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுங்க அவங்களுக்கு. இன்னைக்கு அவங்க 2014ல போட்ட சோஷியல் இன்ஜினியரிங் இன்னைக்கு பேக் ஃபயர் இருக்கு. அதுதான் சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியோட விளைவா இருக்கு. அப்போ இன்னைக்கு அவங்களுடைய அந்த 2014ல போட்ட ஓட்டு வராதுன்றீங்க. 50% வராது இந்த முறை அவங்களுக்கு. ஏன்னா நாங்க இந்த பக்கத்துல தெளிவா சொல்லக்கூடியது என்னன்னா காஸ்ட் சென்சஸ் சொல்றோம் நாங்க. அப்ப அது ஓபிசி மக்களினுடைய, குறிப்பாக வட இந்தியால ஓபிசி மக்களினுடைய 30 ஆண்டு கால கோரிக்கை. அதை பத்தி பிஜேபி மூச்சோட விலை போரிக்கும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நாங்க சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஆட்சிக்கு வந்தா ஆகஸ்ட் 15க்குள்ள நாங்க 30 லட்சம் அரசு வேலை நிரப்போம்னு சொல்லியிருக்கோம். அங்க நிலவுகின்ற வேலையின் மிக மிகப்பெரிய தீர்வு. அப்போ இதெல்லாம் வச்சு தான் சொல்றோம் நாங்க வட இந்தியாவுல மாற்றத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்றோம். ஓகே சார், உங்க கோட்டையே அசிச்சு பார்த்துட்டோன்றாங்க. அதாவது எனக்கு பேசவே கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக நம்பிக்கை இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு கட்சிக்காரருக்கும். அவங்க கட்சி மேல் நம்பிக்கை இருக்கலாம். அந்த நம்பிக்கை வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கு மேலே ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ஸாக இருக்குது. நான் பாராட்டுறேன் அவரோட நம்பிக்கையை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த பஞ்சாப், ஹரியானா, தெலுங்கானா இது எல்லாத்துலேயும் சேர்த்து அவர் சொல்கிற புள்ளிகள் பார்த்தா 140 சீட்டில் 0 தான் வாங்கும் பிஜேபிங்கிறது வந்து ஹைட் ஆஃப் காமெடி. அதாவது இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் எங்கள் கணக்கு தொடங்க போகிறோம், கேரளாவில் எங்கள் கணக்கு மிகப்பெரிய அளவில் உயரப்போகுது, ஆந்திராவில் வந்து நாங்கள் வி ஆர் கோயிங் டு அவுட் பெர்ஃபார்ம், மற்ற எல்லா கட்சியை விட நாங்கள் தான் அதிக சீட்டு ஜெயிக்க போகிறோம், தெலுங்கானாவிலும் எங்களோட வலிமை நிரூபிக்கப்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்களுடைய புதிய கணக்குகள் தொடங்கப்படுற இடத்துல வந்து, அதுவும் இல்லாமல் நார்த்லாம் சரி பீகார்லாம் எங்களுக்கு 0 சீட்டு தான் வருங்கிறது வந்து அவருடைய எப்படி சொல்றது அதீதமான ஒரு நம்பிக்கை, ஒரு லாஸ் ஆஃப் வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஒரு லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் பாருங்க. இப்ப நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன், அவங்க ஏற்கனவே 50% வாங்கியிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு எல்லாமே அது இருக்கட்டும். பட் அதே அறிவியல் இந்த பக்கம் திருப்பி போட்டு பாருங்களேன். யூ ஹேவ் மேக்ஸ்ட் அவுட். உங்க சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து உச்சத்தை தொட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நேச்சுரலா பெல் கர்வ் கீழே தானே வரணும்ன்ற ஒரு லாஜிக் இருக்கு. அப்படி இல்ல, நீங்க அது பெரபலாவா இங்க நடக்குது, இங்க தேர்தல் நடக்குது. இங்க ஏன் அதை நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எங்களுக்கு கடந்த 2 எலெக்ஷன்லயும் நாங்க மிக வலிமையாக சொன்னது காங்கிரஸ் முக்த் பாரத். அதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோங்கிறதுக்கான ஒப்புதல் வாக்குமூலம் தான் ராபர்ட் இப்போ கொடுத்தாரு. என்னன்னு கேட்டால் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிக்கிறாங்க. கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டில் நாங்கள் லோக்கலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது ஒரு தேசிய கட்சியாக இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து கட்டெரும்பாக தேய்ந்து லோக்கல் பார்ட்டி ஆயிட்டாங்க இன்னைக்கு. அதுதான் உண்மை. அந்த உண்மையினால தான் அவங்க வந்து எந்த தொகுதியில் நிற்கிறதுன்னு தடுமாறி அந்த தலைவரே ஓடுறார், தொகுதி மாதிரி ஓடுறார். முதல் தொகுதியிலேருந்து ஓடி 2வது தொகுதி பார்த்து அங்கே இல்லைன்னு இப்போ ரேபரேலி போயிருக்கார். நீங்க சொல்ற இந்த உச்சபட்ச கான்பிடன்ஸ் நீங்க 140லேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா வாரணாசியில் நிற்கணும். நான் முன்னாடியே சொன்னேன். அந்த அளவெல்லாம் அவங்களுக்கு இல்லை, பயந்து போய் தான் ஓடுறாங்க. மிக முக்கியமா ஒரு விஷயம் சொல்றாரு, ஓபிசி கிட்ட நாங்கள் வந்து ஓபிசி ஓட் பேங்க் இழந்துட்டோம். என்னைக்கு இடபிள்யூசி வந்துச்சோ, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்காக இடபிள்யூஎஸ் வந்துச்சோ, அன்னையிலேருந்தே நாங்கள் வந்து மிக தெளிவாக வந்து ஓபிசியை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த கட்சி வந்தாதான், பாஜக வந்தாதான் ஓபிசிக்கு விடிவு காலம் வரும் நம்புறாங்க. ஓபிசியில நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது எங்க கட்சியில தான். அதனால இவர் எதையெல்லாம் வந்து பிளஸ்ன்னு சொல்ற, எதெல்லாம் மைனஸ் எங்களுக்குன்னு சொல்றோம், அதான் எங்களோட பிளஸ்ஸாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதே மாதிரி நான் நண்பர் சஃபி பேசினதுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொன்னார் ஆன்டி இன்கம்பன்சி எப்போ வரும், நாங்கள் என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, என்ன தவறு பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஆட்சியில் வந்து அவலங்கள் நடந்திருக்கு, மக்கள் வந்து விலைவாசி எந்த அரசுல ஏறாம இருக்கு. விலைவாசிங்கிறது இன்னும் சொல்ல போனா கட்டுக்குள்ள இருக்கு. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது கட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த அளவு வந்து 5% தாண்டாம தான் இருக்கு. 5% விலைவாசி இருக்கும் சார். என் சம்பளமும் அவ்வளவுதானே உயருது. அதாவது எதுக்காக இதை சொல்ல வரேன்னு கேட்டா, நான் முக்கியமா சொல்ல வரேன்னா, அவர் சொல்ற ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
அதாவது இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி, அதுவும் திமுக வந்து அவங்க கூட சார்பில் இருந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆட்சி நடந்து, இன்னும் குடிக்க தண்ணி இல்லாத இடங்கள் இருக்கு. அவர் அமேத்தியில் வந்து ஏன் அந்த அளவு நிற்க முடியாமல் ஓடுறாங்கன்னா 15% வீட்டுக்கு தான் கரண்டே இருக்கு அங்கே, மற்றவங்களுக்குலாம் இல்லை. அந்த மாதிரி வந்து குடிநீர் இல்லை, இணைப்பு இல்லை. அங்க யாரும் மாடல் கான்ஸ்டிட்யூயன்சி அமேத்தி கான்ஸ்டிட்யூயன்சி இல்லை. அது வந்து இல்ல இல்ல அது எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இருக்கா? இல்ல 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 உங்களுக்கு நான் இதுக்கு தரவுகள் தரேன் உங்களுக்கு. இதுல நம்ம ஆர்கியூ பண்ண வேணாம். இப்போதே உங்களுக்கு புள்ளி விவரம் எடுத்து தரேன். அங்க வந்து ஸ்மிருதி இரானி ஒர்க் பண்ணதுக்கு காரணம், ஜெயிச்சது காரணம் அந்த உழைப்பு தான். அவங்க தோத்த பிறகு கூட அவங்க பண்ண உழைப்புனால தான் ஜெயிச்சாங்க. அந்த அளவு மக்கள் கொண்டாடி இருக்காங்க, கொண்டாடுவாங்க அங்க. அதனால யாருமே வேற யாரும் இனிமே போய் அங்க ஜெயிக்க முடியாது. எதுக்காக சொல்றேன்னா, அவர் சொல்ற ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டில் இருக்கு. அவர் சொல்ல போற அதிசயம் நடக்கும் இல்லைங்க, அதெல்லாம் இங்கே தான் நடக்க போகுது. ஏன்னு கேட்டா, இங்க இருக்க அரசு அத்தனை ஊழல்கள், அமைச்சர்கள் வரிசையா ஜெயிலுக்கு போறாங்க, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, லாரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா நிக்குது. அத்தனை இடத்துலயும் கல்லையும் மண்ணையும் வெட்டி வெட்டி கேரளா கடத்துறாங்க. ஒரு நாளைக்கு இல்லங்க, நான் பேசுறேன் சஃபி, நீங்க சொல்றது கேட்டேன் பொறுமையா, நீங்க சொல்றது பொறுமையா கேட்டேன். நான் அதையே பதட்டப்படுறீங்க சஃபி, பதட்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்க. உங்க அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போன விஷயத்த சொன்னா நீங்க சிரிச்சு சந்தோஷப்படுறீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க சஃபி, நான் சொல்றதை கேட்கிற பொறுமையே உங்களுக்கு இல்ல. நான் வந்து சொல்றது உண்மை. திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்கள், திமுக ஆட்சியில சென்னை மக்களும் இன்னும் தென் மாவட்ட மக்களும் சந்திச்ச வெள்ள பிரச்சனை, அதுக்கெல்லாம் நீங்க எடுத்த நடவடிக்கைகள், மாநில அரசாக ஒரு கல்ல கூட நீங்க தூக்கி போடலையே. உங்க முதல்வரே கூட வந்து இங்க இல்லாம எங்கேயோ டெல்லிக்கு தானே ஓடி போனாரு, தூத்துக்குடி வெள்ளத்துக்கு இந்திய கூட்டணிக்கு போனாரு. தூத்துக்குடி வெள்ளத்துக்கு முதல்ல வந்தது மத்திய அமைச்சர். முதல்ல நிவாரணம் வரணுமா? பிரதமர் வந்து பார்த்து வர வேண்டிய முன்னாடியே நிவாரணம் வந்துருச்சு. உங்க அமைச்சருக்கு போய் இறங்குறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் தமிழ்நாடு வர மாட்டேங்கிறாரு, சென்னை உங்களுக்கு உங்க ஆட்சியில ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். உங்க ஆட்சியில எந்த நதியும் தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எல்லா நதியும் நீங்க வந்து மண்ணள்ளி 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 தண்ணி இல்லாம சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா கங்கையை வந்து நாங்க தூய்மைப்படுத்தி இருக்கோம். அதனாலதான் பிரியங்கா அங்க போய் முழுக்க போட்டாங்க, அந்த தண்ணி எடுத்து குடிச்சாங்க, கங்கை தண்ணீரை. அங்கதான் போய் அவங்க வந்து பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. எங்க பிரதமர் வந்து காசி மக்களுடைய அன்பை பார்த்து ஆனந்த பெருக்கில விட்டார் கண்ணீர். உங்களை மாதிரி பயங்கரமா கண்ணீர் விடல, காசி மக்கள் கொடுத்த அன்பை பார்த்தா ஆனந்த கண்ணீர் வரும். அதனால அங்க எப்படி ஜெயிக்க போறோங்கிறது அவருக்கு வந்து ஒரு மன நிறைவு. அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்காரு இப்ப. அதனால மக்கள் எல்லாரும் அவரை அந்த மாதிரி ஆதரிக்கிறாங்க. இதுல ரொம்ப தெளிவா நான் சொல்றது என்னன்னா, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. காங்கிரஸ் 100 சீட்டுன்னு சொன்னா கூட எனக்கு பதட்டமா இருக்கு. 3 ஃபிகர் வருவாங்களான்னு தெரியல எனக்கு. அந்த அளவுக்கான அவலத்துல தான் காங்கிரஸ் இருக்கு. இதுதான் உண்மை. ஓகே டாக்டர் சஃபி. ஸ்ரீகாந்தன் வந்து எப்பவுமே இப்படிதான் ரொம்ப நல்ல நகைச்சுவையா பேசுவாரு. அவருடைய இந்த நகைச்சுவை இது வந்து ரொம்ப நல்லா பதட்டப்படுறீங்க. நீங்க நான் சொல்றது நகைச்சுவை இல்ல, நீங்க பதட்டப்படுறீங்க. பேச விடாம கூட பேசுறீங்கன்னா அந்த நகைச்சுவை கேட்டு உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது? ஆனா உங்க காமெடி எல்லாம் கேட்டாச்சு. வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணலையே, நான் சொல்லும்போது நீங்க பதட்டப்பட்டீங்கன்னு கேக்குறேன், காரணம் கேக்குறேன். சரி இருங்க. என்னன்னா முதல் ரவுண்ட்ல ஸ்ரீகாந்த் பேசும்போது இந்த ஒவ்வொரு கிலோவா போடுற இந்த 100 கிராம் பாக்கெட் கதை சொன்னாரு இல்லையா, இதெல்லாம் சொல்லிதான் இவரு நகைச்சுவா பேசுறாருன்னு சொன்னேன். அதுக்குள்ள ஒரு பாவம் வேற எதாவது நினைச்சிட்டாரு. சரிங்களா? இப்ப சொன்னாரு இல்லையா, எங்க பாரத பிரதமர் வந்து எங்களுக்கு வந்து நம் நாட்டுக்கே தந்தை மாதிரின்னு. ஒரு இந்தியாவில் வசிக்கும் ஒரு இந்திய முஸ்லிமா ஒரு கேள்வி கேட்கிற ஸ்ரீகாந்த் அண்ணன் கிட்ட அதுக்கு பதில் சொல்லுவாரா? தந்தையாக நினைக்கக்கூடிய ஒருவர் தான் ஊடுருவர்களுக்கு வந்து உங்க சொத்துக்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க, அதிக குழந்தைகள் கொண்டவங்களுக்கு வந்து உங்க சொத்துக்கள் எல்லாம் போயிடும், முஸ்லிம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும், உங்க தாலியை புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க, 2 எருமை மாட்டுல 1 புடிங்குவாங்க. அசாம் முதல்வர் சொல்லியிருக்காரு 400 சீட்டு வந்தா இந்தியா முழுக்க ஒரு மசூதி இருக்காது, இடிக்கப்படும் சொல்லியிருக்காரு. மாதவி அவர்கள் நேற்று பார்த்தோம் போலிங்ல ஒரு கேண்டிடேட் ஒவ்வொரு ஹிஜாபா தூக்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க.
அடுத்ததா கேரளாவில் இருக்கிற அவங்களுடைய எம்பி கேண்டிடேட் ஜார்ஜ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கேரளால நடத்தக்கூடிய ஹோட்டல்கள்ல விற்கக்கூடிய குளிர்பானங்கள்ல கருத்தடை சாதனங்கள் முஸ்லீம்கள் கலந்து விற்கிறாங்கன்னு சொல்லிருக்காங்க. இப்படிப்பட்ட கட்சியின் தலைவராக இருக்கும் அல்லது பொறுப்பாளர் இருக்கும் ஒருவர் நீங்கள வந்து அவர் தான் எங்க தந்தை, அவர் சந்தோஷத்தை சிரிக்கிறாரு, மகிழ்ச்சியில சிரிக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு இந்திய இஸ்லாமியனாக வெட்கப்படுறேன். இத முதல்ல நான் இத பதிவு பண்ண விரும்புறேன். வெட்கப்படுறேன். ஏன்னா நான் சொன்ன பட்டியல இல்ல நான் சொன்ன பட்டியல நீங்க திரும்பவும் பதில் சொல்லணும். உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா? அட ஒரு நிமிஷம், நான் சொன்ன பட்டியல நீங்க திரும்ப ஹெட்போன் போட்டு கேட்டுக்கங்க. அதுல ஏதாவது தவறு இருந்தா நீங்க சொல்லலாம். அடுத்ததான் நீங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் டைம்ல பேசும்போது சர்காஸ்டிக்காவும் இல்ல சீரியஸாவும் இல்ல. நீங்க சீரியஸாவும் சர்காஸ்டிக்காவும் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. சின்சியரா இருந்தா போதும். இங்க நீங்க சின்சியரா இல்லாததான் பிரச்சனை. 10 வருடமா என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா யாருக்கு சொல்றீங்க? ராகுல் காந்தி சொல்றீங்க, கருணாஸ் என்ன உங்களதான் சொல்றேன். அதே மாதிரி இல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். வேணாம், நீங்க சின்சியரா இருக்கு. ஏன்னா ஆட்சியில் இருந்து நீங்க தான், ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சிக்கே வரல, நீங்க தான் ஆட்சியில் இருந்தீங்க. சின்சியரா நீங்க தான் இருக்கணும். அதே மாதிரி இப்ப சொன்னீங்க இல்லையா, இந்த இடங்கள் எல்லாம் கண்டிப்பா வரும், இந்த இடங்கள் எல்லாம் ஜெயிச்சிருவோம். சிம்பிளா யோசிச்சு பார்த்தாலே சாதாரண மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லக்கூடிய அந்த பிஜேபியுடைய டெடிகேட்டட் ஓட்டர்ஸ், மேடம் சொன்னீங்கல்ல, அந்த டெடிகேட்டட் சலிச்சு போயிருக்கா மேடம். உண்மை அதுதான். அந்த பிஜேபி டெடிகேட்டட் ஓட்டர்ஸ் தமிழ்நாட்டுல இல்லையா, அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க சார். இருங்க சார், ஏன் அவசரப்படுறீங்க? போயிருக்கான். காரணம் என்னன்னா இவருடைய நடிப்பை பார்த்தோம், இவங்களுடைய அலங்காரமான பேச்சை பார்த்தோம், அவங்களுடைய டெடிகேட்டட் பிஜேபி ஓட்டர்ஸே சலிச்சு போனா இது இதே இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த நடிப்பை எவ்வளவு நாளா சாமி பாக்குறது, போதுண்டா உங்க நடிப்புன்னு சொல்லிட்டு அவனே இப்ப சலிச்சு போயிருக்கிறதா உங்க கட்சியில இருக்காங்க சார். இல்ல ஒண்ணு சொல்லிடுறேன், நடிக்கிறவங்க இல்ல எல்லா நடிகர்களும் திமுக தான் இருக்காங்க. பெரிய பெரிய திரைப்பட கம்பெனிகள் இருக்கு, பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க. ஏன் அவசரப்படுறீங்க நீங்க? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு நிமிஷம் என்னன்னா தேர்தல் களத்தை பத்தி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப எமோஷனலா நீங்க டேட்டா ஃபிகர் பாயிண்ட் அது நீங்க வராதனாலதான் நான் வரேன். என்னன்னா அதாவது இப்போ சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இத்தனை சீட்டு வந்துரும், தமிழ்நாட்டுல நாங்க கணக்கு ஓபன் பண்ண போறோம். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டுல கணக்கு ஓபன் பண்றது இல்ல, கணக்குன்னு எழுத கூட முடியாது. காரணம் என்னன்னா இது பெரியார் மண், பாஜகவுக்கு இங்க ஒரு துளி கூட இடம் இல்ல, ஒரு மூலையில கூட நீங்க நிக்க முடியாது. அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய நீங்க எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், ஹரியானா வாஷ் அவுட், மணிப்பூர், காஷ்மீர், மேகாலயா இங்கெல்லாம் உங்களுக்கு சீட்டே கிடையாது. மீதி இருக்கிற இந்திய பெல்ட்டும் டவுன். இதுதான் உங்களோட நிகழ்ச்சி முடிக்கணும். சாரி சார், ரியலி அவுட் ஆஃப் டைம். தப்பு இல்ல, கணக்குன்னு கேட்டா கொஞ்சம் திமுக பதட்டம் வரும். 150 சீட்டு அது தப்பு இல்ல, அது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. 150 சீட்டு தான் பிஜேபி ஜெயிக்கும்னு ராகுல் காந்தி முந்தானத்துக்கு சொன்னாரா, 3வது பேஸ்ல சொன்னாரா, இல்ல முன்னாடியே சொன்னாரா? இவர் சொல்றாரு இல்ல பார்த்தோங்க, பார்த்தாலாம் நமக்கு ஓட்டு வர்ற மாதிரி தான் தெரியுது, அதனாலதான் 150. நல்லா படிச்சவனுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா நல்லா மார்க் வாங்குவேன்னு சொல்லுவான். படிக்காதவனுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு, நான் 40வது வாங்கிடுவேன் அப்படின்னு அதே 40 தான் இங்க வாங்க போறாங்க. அடிப்படையில் 224 சீட்ல 50%க்கு மேல ஓட்டு வாங்கும் போது அதுல 150 சீட்டு காங்கிரஸோட நேருக்கு நேர் மோதிய சீட்டு. அதுல அவங்க எந்திரிச்சிட்டாங்களா, பிஜேபி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்பியோட 20, பிஎஸ்பியோட 16 அதெல்லாம் விட்டுருங்க. மெயினா 1 to 1 அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொன்னு சொன்னார், விவசாயிகளுடைய போராட்டத்தினால ஹரியானால வாஷ் அவுட்டுங்க அப்படின்னு. விவசாய போராட்டம் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்லயும் டெல்லியிலையும் நடந்தது, ஹரியானால அதனுடைய பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த டிராபிக் ஜாம் பண்ணதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்ரா பண்ணிட்டாங்க. அங்க வேற அக்கௌண்ட்ல கை வச்ச உடனே கனடால எல்லாம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச விவசாய போராட்டம். நிதிஷ பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு ரொம்ப நான் சில தடவை ஃபேக்ட்ஸ் கரெக்ட் பண்ணுங்க. ஒரே விஷயம் தான், நிதிஷ் முதல்ல பிஜேபியோட நிக்கிறாரு, அப்புறம் கட்பந்தனுக்கு போயிட்டாரு, திருப்பி வந்த போதும் பிஜேபியோட தான் நிற்கிறாரு, அப்புறம் பாவம் ஏதோ ஒரு பந்தனுக்கு போனாரு, திருப்பி வந்துட்டார்.
அவர் இதே வேலையா தான் இருப்பார். ஆனால் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்கும். இதை நான் 7 மாசமாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. கேரளால எங்களுக்கு பயப்படுறதுக்கு ஏன் கவலையே இல்லைன்னா, எங்க தவசி ஐயப்பன் அங்கதான் இருக்கான். அவன் எங்க வந்து கேரளால போய் நாங்க ஏங்க பயப்படுறோம்? தவசி இருக்காங்க அங்க. ஒரிஜினல் சிவசேனா, ஒரிஜினல் என்சிபி இதெல்லாம் அங்க இவங்களோட இருக்காமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா இருக்கு. சவுத் இந்தியால, ஆந்திரால, தெலுங்கானால அவங்க தான், கேரளால அவங்க தான், கர்நாடகால அவங்க தான் ஆட்சியில. அப்ப இங்க எப்படி சீட்டு கேட்டிருக்கணும்? மிஸ்டர் 15 வேணும், இப்படிதானே கேட்டிருந்திருக்கணும். ஒரு 9வது கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துங்க, போன விட குறைச்சிடாதீங்க. இந்த ஒரிஜினல் காங்கிரஸ் இங்க தமிழ்நாட்டுல இல்லையே அப்படிங்கிற வருத்தத்தை முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஹிஜாபை தூக்கி பார்த்ததுங்கிறது தவறு, சரிங்கிறது முக்கியம் இல்ல. தூக்கி பார்த்ததுனாலதான் அங்க பர்சன்டேஜ் கம்மியாச்சு, இல்லைன்னா அதிகமா இருந்திருக்கும். அதுதான் பிரச்சனை. நீங்க எடுத்து ஓகே ஓகே தேங்க் யூ முடிக்கணும். ஒரே வரி, one sentence, we don't have time. இல்ல ஒண்ணு இல்ல, இவங்க பயந்துட்டாங்கன்றாங்க. எதுக்கு காஷ்மீர்ல வேட்பாளரே போடல? பயந்துட்டீங்களா? அனந்த்நாக்ல, லடாக்ல வேட்பாளரே போடல, பாராமுல்லால கேண்டிடேட்டே போடலையே, பயந்துட்டீங்களா? வடகிழக்கு மாநிலங்களில், நாகாலாந்துல, மணிப்பூர்ல வேட்பாளரே போடலையே, பயந்துட்டீங்களா? அப்போ நீங்க வைக்கின்ற குற்றச்சாட்டு உங்களுக்கு தானே பொருந்தும். சொல்லுங்க. 4 சீட்டு ஒரே வரி முடிச்சிரும். 4 சீட்டு 2 சீட்டு மாநிலங்கள் நல்லா காஷ்மீர் சும்மா இல்ல, பயந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. காஷ்மீர் முக்கியமான மாநிலம். ஆர்டிகல் 370 நீக்கிருக்கீங்க. அமைதி நிலவுறது தெரியுமா? நான் தோத்தாலும் நீ என் கூட தான், நீ தோத்தாலும் என் கூட தான், ஏன்னா நானும் நீ தான் போகிறோம். எப்படி பார்த்தாலும் ஜெயிக்க போறது அதுதான் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் வியூகம். நீங்க கதறீங்களா? தான் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஓகே ரைட், ஒரு வரி சார். அதாவது ஏன் அந்த இடத்துல எல்லாம் ஆட்கள் இல்லைங்கிறாங்க. இன்றைக்கு அங்க இருக்கிற ஓட்டு பதிவு இவ்வளவு உயர்ந்தது காரணமே நாங்க கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் தான். அதனால ஸ்ரீநகர்ல எல்லாம், அதனால அது வந்து பாஜகவோட வெற்றியா தான் நான் பாக்குறேன் அங்க வர்றது. ஓகே டாக்டர் சஃபி, ஒரு வரி, one sentence if you have anything. இவர்களுடைய இந்த போலி கணக்கு பொய்யாக போகிறது. ஓகே. 150 சீட்டுக்குள் பாஜக சுருளும். ஓகே, பார்ப்போம். இன்னும் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிரும், இல்ல ஜூன் 1ஆம் தேதியிலேருந்தே நமக்கெல்லாம் எக்ஸிட் போல்ஸ் வர ஆரம்பிச்சிரும். அது வரைக்கும் இன்னும் 2 கட்டங்கள் இருக்கிறது. என்ன நடக்க போகுது பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4வருக்குமே நன்றி. பார்த்து உங்களுக்கு நன்றி. நேயர்களே, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.